இதுவரைக்கும் பெரிய பெரிய பேச்சாளர்கள் கலந்து கொண்ட இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு தமிழகத்தின் தலை சிறந்த ஒரு கலைக்கல்லூரியில இந்த மாணவ செல்வங்க உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது ஒரு பெரிய திருப்பு முனை. ஆக மாணவர்கள் மாணவிகள் மட்டும் கலந்து கொள்ளும் ஏட்டிக்கு நல்ல தலைப்பு. மன நிறைவான வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்ததா இந்த காலத்தில் இருந்ததான்ற ஒரு கேள்வி எங்களுடைய SS வர்மா தொலைக்காட்சி. சரி, அந்த காலம்னா இது 1960க்கு முன்னாடி வரைக்கும் அந்த காலம். 1960 ஜூன் மாதம் இரவு 12 மணியா, ஜனவரி 12லிருந்து இப்ப வரைக்கும் இந்த காலம் இல்லையா? இவங்க இந்த காலம், இவங்க அந்த காலம். ஆக மன நிறைவுன்றது தான் நம்மளுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை. அது மனம் சார்ந்தது. ஆக இதை பேசுறதுக்கு பரவாயில்லப்பா, ரெக்கை இல்லாத பட்டாம்பூச்சிகள் இல்லையா? அவளுக்கு ஒன்றும் சிரிப்பாரு. பட்டாம்பூச்சி மறந்தா நல்லா இருக்குமா? சரி, நீ எதுக்காகப்பா வந்திருக்கிற? இந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு சார். இந்த காலத்தை பத்தி பேச பரவாயில்ல, பேசு சார். டாபிக்கே வந்து இந்த காலத்துல மகிழ்ச்சியா அந்த காலத்துல மகிழ்ச்சியான்னு அப்பா அம்மா சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது, எவனோ ஒருத்தன் 4 பேர் சொல்றத கேட்டு நடந்துக்கணும்னு நடந்துக்கும் போது மனதுல சந்தோஷம் இருக்குமா? எனக்கு பிடிச்சது, எனக்கு ரைட்ஸ் இருக்கு, இதை நான் பண்ண முடியும்னு நான் இருக்கும் போது என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இந்த காலத்துல தான் சார் சந்தோஷம் இருக்கு. ஐயா, இந்த காலத்துல கோல்டு சவரன் எவ்வளவுயா இருக்கு? 45,000 ரூபாய், அதுக்கும் மேலதான் இருக்கு. ஒரு பொண்ணை கூட வாங்க முடியாது இந்த காலத்தையா புன்னகை காலன்னு சொல்றீங்க? ஐயா, கோல்டு மட்டும் போட்டீங்க, யாரும் சந்தோஷப்படுறது இல்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இப்ப நாங்க எவ்வளவோ கவரிங் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோமே. கோல்ட போட்டு நீங்க பயந்து பயந்து வெளில போறதுக்கு நாங்க கவரிங்க கலர் கலரா போட்டு போறோமே. இப்ப நீங்க மினிக்கெட் இருக்கிறதெல்லாம் கவரிங் தான், ஒரிஜினல் கிடையாது. நல்லா இருக்குல்ல ஐயா? இன்னைக்கு டாபிக் வந்து அந்த காலத்துல மகிழ்ச்சியா இந்த காலத்துல மகிழ்ச்சியா அப்படின்றது. அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா ஒரு பாட்டு. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை. அந்த காலத்துல குணம் அதிகமா இருந்தது, பணம் இல்லைன்னாட்டியும் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் நிறைவாக இருந்தது ஐயா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பணம் இல்லாமயே மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்னன்னா, இப்ப வீட்டுல எங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து அம்மிக்கல்ல அரைக்கிறது, இல்லைன்னா அந்த உரல் கல்லுல அரைக்கிறது, அந்த மாதிரிதான் அந்த காலத்துல பண்ணியிருந்தாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு வெஜிடபிள் கட்டர் வாங்கிட்டு போய் கொடுத்தா கூட அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. வேலை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இல்ல கேஸ் புதுசா வாங்கிட்டு போனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க வெளியே அவ்வளவா போனதில்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜ் ட்ரிப்பு போயிருக்கேன், ஊட்டிக்கு போயிருக்கேன். இப்ப என்னால அவங்களுக்கு டைரக்டா போன் கால் பண்ண முடியும், அவங்களுக்கு உட்காந்து அவங்க பார்க்க முடியாதையோ, நான் போறனால அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி டைரக்டா காட்டுறேன். நான் சந்தோஷப்படல இதனால என் பொண்ணு அந்த சந்தோஷமா இருக்கிறன்ற சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு. அந்த காலத்துல வந்து உறவினர்களோட எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஒரு பண்டிகைனா கூட எங்க சித்தப்பா வராரு, பெரியப்பா வராரு, ஐயா ஜாலியா இருக்கலாம் நாம அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த காலத்துல ஏதோ ஒரு பண்டிகைனா கூட யாருக்குமே தெரியாம இது ஒரு பண்டிகையா அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்து ஆயா 10 பிள்ளை பெத்துச்சு, நான் இல்லன்னா சொல்ல. ஆனா அந்த 10 பிள்ளைல கடைசி பிள்ளை எது அதுக்கே தெரியாது. அதோட புள்ள தேடி கண்டுபிடிக்கிறது நல்லா இல்ல. 10 பிள்ளைங்க யாருன்னு தெரியாதா? ஃபர்ஸ்ட் பிள்ளை யாரு, செகண்ட் பிள்ளை யாரு, 10வது பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு பிள்ளைக்கும் அன்பை சமமா வழங்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அன்பை சமமா வழங்கணும். ஒரு இப்ப வர அப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க ஐயா, காசெல்லாம் அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப பஞ்சமா இருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு வந்து வேக வச்சு கொடுத்தா கூட எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும், சமமா கொடுக்கணும், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தா. ஆனா இப்பத்திய பிள்ளைங்க 1-2 பிள்ளைங்க தான் இருப்பாங்க வீட்டுல. எங்க வீட்டுல கூட 2 பிள்ளைங்க தான். நாங்க 2 பிள்ளைங்க கூட சண்டை போட்டுப்போம். இருக்குங்க, பொருள் இருக்கும், நாங்க ஒண்ணுத்துக்கு கூட சண்டை போட்டுப்போம். ஆனா அப்ப தான் அண்ணனுக்கு வேணும், தான் தங்கச்சிக்கு வேணும். அண்ணன் இருந்தா சந்தோஷமா இருப்பான், தங்கச்சி கொடுத்தா அவன் நல்லா சந்தோஷமா விளையாடுவா, எல்லாரும் பகிர்ந்துணும் அப்படின்னு அப்ப சொல்லி வளர்த்தா அப்பத்திய பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க. ஆனா இப்ப தன்னோட சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, ஏன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணனுக்கு கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. எத்தனை வாய்க்கா தகராறு வந்தது, எத்தனை சண்டை வந்தது.
இந்த காலத்துல வந்து ஆட்டுக்கள் வந்து கிரைண்டரா மாறி இருக்கு, அம்மிக்கல் மிக்சியா மாறி இருக்கு, பாத்திரம் தான் மாறி இருக்கோம் தவிர இன்ன வரைக்கும் எங்க பண்பாடு எதுவுமே மாறல சார். நாங்களும் ரசிச்சுட்டு தான் இருக்கோம். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா சங்க காலத்திய சாம்பாரும் புறநானூறு புளிக்குழம்பு தானே இருக்குது. ஐயா, அந்த காலத்துல வந்து பெண்கள் வீட்லயே இருந்தாங்கய்யா. இந்த காலத்துல நாங்க எங்கங்க இல்லாம இருக்கோம்? எல்லா ஃபீல்டுக்கும் நாங்க வந்துட்டோமோயா. எங்களுக்கும் வந்து ஊர் சுத்தவே நமக்கு நேரம் பத்தல. அதுவும் கரெக்ட் தாங்கய்யா, நாங்க என்ஜாய் பண்றோங்கய்யா. அந்த காலத்துல பஞ்சாயத்து அப்படின்னா நமக்குலாம் அந்த நாட்டாம படம் ஞாபகம் வரும். நீதிடா, நியாயம்டா, தர்மம்டா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ஏறி அந்த வண்டியில உட்கார்ந்தாருன்னா ஒரு பீஜம் அப்படி இருக்குங்கய்யா. ஆனா அதுலயே ஒரு பாயிண்ட் அந்த பார்த்தோம்னா தெரியும், நீதிடா, நியாயம்டா, தர்மம்டான்னு. அதே மாதிரிதான் அந்த நீதி, நியாயம், தர்மம். அந்த பொண்ணுக்கு நீதி கேட்டு வருவாங்க. அப்போ வந்து சொல்லும்போது, நீ யாரு அந்த பொண்ணுக்கு உறவு? சித்தப்பாம்பாங்க. செல்லாது செல்லாது. நீ யாரு? நான் அந்த பொண்ணுக்கு பெரியமாங்க. செல்லாது செல்லாது. யாரோ ஒரு பையன் வந்து சொல்லுவான், சின்ன பையனா இருந்தாலும் அது உண்மைன்னு நம்பி அந்த பொண்ணுக்கு நியாயமான ஒரு நீதி வாங்கி கொடுத்தாங்க அந்த காலத்து பஞ்சாயத்துல. உண்மையா நடந்தது. ஆனா இந்த காலத்துல கோர்ட்டு பல வக்கீலுங்கெல்லாம் இருக்காங்க. அங்க எத்தனை தடவை உண்மை நியாயம் எல்லாம் கடைபிடிச்சு உண்மையான நீதி எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. ஆமா சார், பஞ்சாயத்து எல்லாம் பேசினாங்க. பஞ்சாயத்துல ஜாதி பார்த்தும் பேசினாங்க. அது கூடவே சின்ன பையன் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியல, வேற யாரான்னு நீங்களே சொன்னீங்க. உண்மையா இல்லையான்னு தெரியாம அவங்க தீர்ப்பு கொடுத்தா எப்படி அது உண்மையா இருக்கும்? சொல்லுங்க, எப்படி உண்மையா இருக்கும்? சரி, திருமணம் பத்தி சொன்னீங்கல்ல, 2 குடும்பம் சேரும்ட்டு. 2 குடும்பம் சேரும், ஆனா அவன் வேற யாரும் கூடயாச்சும் சேருவான். ஆனா அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவன் கூடவே அந்த வீட்டடியில அடுப்படியில உட்காந்து ஆக்கி போட்டு 10 பிள்ளை பெத்து போட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து 2 குடும்பம் சேர்றது தப்பு. இந்த காலத்துல பிடிக்கலையா, இவன் என்ன கொடுமை பண்றான்னு போய் நான் கேஸ் போட்டு எனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா அதுவும் கரெக்டா தப்பா நீங்களே சொல்லுங்க. இதே மாதிரி தான் எங்க அப்பா வந்து 3வது வரைக்கும் படிச்சிருந்தாரு. வீட்டில் ரொம்ப கஷ்டம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு 4 பேர் பசங்க. சரி, யாரையாவது ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியுன்ற போது எங்கள் பெரியப்பாவை படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அப்போ வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருந்தார். ஆனால் வறுமை, படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை. அதனால் அவர் நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அவர் இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்காரு என்கிட்ட. ஒரு சில டைமில் நான் இப்போ படிச்சிருந்தேன்னா டீச்சர் வேலைக்கு போயிருப்பேன்டா, நீ ஒழுங்காக படிங்கடா, நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறது உங்களுக்காக தான். அந்த பாசம் இருக்குது இல்லையா, அவரால் முடியலன்றது போது அது நமக்கு செய்கிறாரு. அவரால் படிக்க முடியல, நம்மளை படிக்க வைக்கிறாரு. இந்த பாசம்லாம் அந்த காலத்துல இல்லையா? அந்த காலத்துல வந்துட்டு பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருந்ததுங்க ஐயா. தாத்தா பாட்டி அவங்களோட பேர் தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்துட்டு பேர் என்னன்னே தெரியாம அர்த்தமே இல்லாம பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஒன்னு சொல்ல போனா அந்த பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவைன்னு ஒரு பேர் வந்ததுங்க ஐயா. அதுக்கு போய் இப்ப ஒரு பையன்ட்டு போய் உன் பேர் என்னடான்னு கேட்டா அவன் சொல்றான் என் பேர் நிக்கவைன்றான். என்னடா பேருன்னு கேட்டா குந்தவைன்னு ஒரு பேர் இருக்கும்போது நிக்கவைன்னு ஒரு பேர் இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க ஐயா. பேர் வந்து வித்தியாசமா வைக்கிறாங்க, புரியாத மாதிரி வைக்கிறாங்கன்னுட்டு. அந்த காலத்துல ஒரே பேர் தான் இருந்துச்சு, குப்புசாமி, ராமசாமி, ரங்கசாமி, இந்த மாதிரி சாமின்னு வச்சுக்கிட்டு எங்க ஊர்ல ஆரோக்கியசாமின்னு ஒரு பேரு. 5 பேர் இருக்கிறாங்க. நீங்க போய் ஒருத்தர் கேட்டீங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லுவாரு? 5 பேர்ல யாராவது ஒரு வீட்டுக்கு மாத்தி தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பேருன்றது தனித்தனியா இருந்தாதான் ஒரு அடையாளம். வந்து விருந்தோம்பல்னா தமிழர்களின் பண்பு. ஆனா இந்த காலத்துல வந்து அது என்னன்னே தெரியாம சில பேர் இருக்காங்க. விருந்தோம்பல்னா தமிழரின் பண்பு என்று முன்ன பின்ன தெரியாதவங்க ரோட்ல போயிட்டு இருந்தாங்கன்னா தமிழர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்து வச்சு அவங்களை உபசரிச்சு நல்லபடியா அமைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே யாருன்னே தெரியாம இந்த காலத்துல இருக்கிறாங்க ஐயா. இவங்க வந்து சாப்பாடு பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல படிப்பு அப்படிங்கிறது இருந்ததா? அந்த காலத்துல இருந்ததா? இருந்தாலுமே அவங்களால வளர்ச்சி அப்படின்னு கொண்டு வர முடிஞ்சதா? அந்த படிப்புக்கு கரெக்டான வேலை அப்படிங்கிறது இருந்ததா? படிச்ச உடனே வேலை கிடைச்சதா? இல்லல. இந்த காலத்துல படிப்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸான சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அவன் நினைச்ச மாதிரி அவனால வாழ முடியுது. அந்த காலத்துல அப்பா என்ன வேலை செஞ்சா அந்த காலத்துல அதே வேலை தான் அவனால செய்ய முடியுது. படிச்சாலுமே அவன் அப்பா வேலை தான் செய்ய முடியுது. ஆனா இந்த காலத்துல அப்பா வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த காலத்துல அவன் அவன் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைச்சான் வாழ்ந்து. இந்த காலத்துல ஜிடிபி அப்படிங்கிறது இந்த காலத்துல ஏறுதுங்க. அந்த காலத்துல ஜிடிபி அப்படிங்கிறது இருந்தது அவங்க காலத்துல கம்மியா இருந்தது. இந்த காலத்துல ஜிடிபி அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஜிடிபி மட்டும் தானா, டெத் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? படிப்பு தான். எந்த காலத்துல படிப்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல தான். ஒரு ஜோக் சொல்றேன். அது நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜோக்கான்னு நாங்க சொல்லணும்.
நீ சொல்லு ஜோக் சொல்லு. அந்த காலத்துல டீச்சர்ஸ்லாம் நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் படிக்கல அப்படின்னா ஏன்டா படிக்கல, ஏன்டா இது எழுதல அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சு வெளியில சன்னு கீழே உட்கார வச்சு முட்டி போட்டு உட்கார வச்சாங்க. அவன் வீட்டுக்கு போய் அந்த இதை அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னே முட்டியில் என்னடா ரத்தம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆசிரியர் வந்து வெளில போய் நான் எழுதானால வெளில போய் உட்கார சொன்னாங்க, இந்த மாதிரி வெளில போய் நீ முட்டி போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, வாடாடே நானும் நீ என்ன எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி அரைஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நடக்குதா? எழுதலையா, சரி ஏன் எழுதல, நீ எழுதுனா என்ன இது அப்படின்னு பேசினாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல பேசுறது கூட அப்படி இல்லைங்க. எகனே அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல முட்டி போட்டவங்க தான் இந்த காலத்துல உங்களை எல்லாம் நானே படிக்கல நீயாச்சும் போய் படிடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஐயா இப்போ வந்து அருண் சகோதரர் சொன்னாரு விருந்தோம்பல் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல தான் சிறப்பா இருக்கு. ஆனா நாங்க தாங்க ஐயா இங்க நடக்கிற விருந்தோம்பல் பாத்தீங்கன்னா வெளிநாடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ஐயா. அது மட்டும் இல்லைங்கய்யா, ஒரு பிரச்சனைனா மூடி மறைக்கிறது மட்டும்தான் அந்த காலத்தோட வேலையா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உலகம் பூரா தெரியுதுங்கய்யா. அது மட்டும் இல்லாம ஒற்றுமையை பத்தி பேசினாங்க ஐயா. இங்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நடக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களும் ஒண்ணு சேர்ந்தது இங்கதாங்கய்யா. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்னு சொன்னாங்களே, அப்ப இண்டஸ்ட்ரியல் ஒர்க்னா என்னது ஐயா? அப்போ அந்த காலத்துல சோர்சஸ் நிறைய இருந்துச்சு. கனிம வளங்களும் சரி, தாதுப்புகளும் சரி, மரங்களும் சரி நிறைய இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ஒர்க் நமக்கே புதுசா இருந்துச்சு. ஸோ இருந்ததை யூஸ் பண்ணாங்க, வேற எதுவும் பண்ணல. அதான் அளவுக்கு அதிகமா இருக்குது, கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம், டெவலப் ஆகுவோம். டெவலப் ஆனாங்க, ஆனா அந்த யூசேஜ் ஓவர் யூசேஜா மாறுச்சு. குண்டச்சத்துக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி, ஓகே இது ஒண்ணுதான் தொழில் மாதிரி இதையே எல்லாரும் படிச்சு எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சாங்க? அப்போ அந்த காலத்துல இன்ஜினியரிங் படிச்சாக்க அதோ அந்த வீட்டுல தான் இன்ஜினியர் இருப்பாரு. வீடு சொல்லி, தெருவு சொல்லி, ஊர் சொல்லி கரெக்டா சொல்லுவாங்க. அதே போக 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 படிச்சவன் அந்த பாலத்துக்கு படுத்து எல்லாருமே இன்ஜினியரான்னு சொல்லுவானுங்க. அந்த காலத்துல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் உன்னை நீ ஒத்துக்கொள்ளும் பாட்டுலாம் பண்றாங்க பட்டுக்கோட்டை கவிஞர். அப்போ தனியா இண்டிவிஜுவாலிட்டி இருந்து அந்த காலம்யா. இப்ப எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஏன்டா நடிக்கிறீங்க, எல்லாரும் நடிக்கிறாங்க, நானும் நடிக்கிறாங்க. இதுல எங்க இருக்கு மகிழ்ச்சி? அந்த காலத்துல தானே என் மகிழ்ச்சி இருக்குது. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறேன்னாங்க. இப்போ நம்ம காலேஜ் போயிட்டு எந்த கண்ட்ரி 6 கான்டினென்ட் இருக்கு வேர்ல்டுல, அந்த எந்த கான்டினென்ட்ல வேணா நீங்க போய் வேலை செய்ய இப்ப முடியும். நம்ம இப்ப குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கோமா இல்ல அவங்க குதிரை ஓட்டிட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப இவ்வளவு டெக்னாலஜி இதெல்லாம் நாங்க வந்து பயன்படுத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நம்ம வந்து இயற்கை வளத்தை அழிக்கிறோம் எல்லாம் சொல்றீங்கல்ல. இங்க எத்தனை பேரு இப்ப நீங்க பாத்துட்டு வந்தீங்களா, ஒரு கவிதை சொன்னீங்கல்ல, அப்புறம் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாம லைப்ரரி போய் புக் எடுத்து எத்தனை பேர் பாத்துட்டு வந்தீங்க? டெக்னாலஜியே யூஸ் பண்ணாம எத்தனை பேர் பாத்துட்டு வந்தீங்க சொல்லுங்க? நீங்க தானே எல்லாரும் பாத்துட்டு வந்தீங்க. டெக்னாலஜி தான் உங்களோட மூளையெல்லாம் மங்குது எல்லாம் சொன்னீங்க. ஆனா இது எதுவுமே நீங்க டெக்னாலஜி இல்லாம பாக்கலையே. டெக்னாலஜி யூஸ் பண்றது தப்பு இல்ல, அதை தவறா யூஸ் பண்றது மட்டும் தான் தப்பு. அவங்க சைட்ல ஒரு கேள்வி இருக்கு. அவங்க சொன்னாங்கல்ல அந்த காலத்துல வந்து இந்த வீட்டுல தான் இன்ஜினியர் இருப்பாரு, இந்த வீட்டுல தான் மருத்துவர் இருப்பாருன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி தெரியுமாங்க ஐயா? ஒரு பெண் மருத்துவர் வரத்துக்கு அவ்வளவு போராடி அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க பெண் மருத்துவரா வந்தாங்க. ஆனா இப்ப தெருவுக்கு ஒரு முத்துலட்சுமி இருக்காங்க, தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காரு. அந்த காலத்துல அந்த ஒரு டாக்டரை வச்சு எத்தனை பேருக்கு ஐயா மருத்துவம் பாத்திர முடியும்? அந்த காலத்துல என்ன நோய் இருக்குன்னே தெரியாம பொண்ணுக்கு எதாவது ஆச்சுன்னா பேய் பிடிச்சிருச்சு வேப்பல் அடிங்க, புளிய மரத்துக்கு அடியில போகாதீங்க பேய் அடிச்சிரும், இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்ந்தது காலம் யாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா அந்த பொண்ணு முன் வந்து அந்த வீட்டுல சொல்ல முடியுது. அப்போ ஏதாவது ஒரு மனசுல இருந்ததுன்னா கூட அம்மா கிட்ட சொன்னா தப்பா நினைச்சிருவாங்க, அப்பா கிட்ட போய் பேச முடியாது. சிம்பிளா ஒரு விஷயங்க ஐயா, ஒரு பெண் அவங்க அப்பா கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு பயந்த காலம் யாது. ஆனா இப்போ ஒரு பொண்ணு தான் அப்பா தோல்ல கை போட்டுட்டு என் நண்பன் மாதிரி கூட சேர்ந்து நடந்து போற காலம் யாது. அப்பாவும் நண்பனா பழகின காலம் எங்க காலம் தான் ஐயா. சார் அவங்க சொன்னாங்க உறவு முறைனா என்னன்னு. அந்த காலத்துல வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அவங்க வந்தா கூட அந்த மூஞ்சில அந்த மலர்ச்சியே இல்லை சார். அவங்க பாட்டுக்கு வராங்களா, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்புறம் வந்து அங்க அதுல இருக்க குழந்தைங்க கூட அவங்களோட வேலையை விட்டுட்டு வரவங்கள வந்து உறவினரை கவனிப்பாங்க. ஆனா இதுல நீ பாட்டுக்கு வா, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க சார்.
விருந்தோம்பல்னா வரவங்கள அவங்க வீட்டுக்கு திரும்ப போற வரைக்கும் வாசல்ல நின்று தான் அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கணும். போற வரைக்கும் நல்லா அவங்கள கவனிச்சுக்கணும் சார். அது எங்க காலத்துல மட்டும்தான் சார் சிறப்பாக நடந்துச்சு. இந்த காலத்துல பார்ஷாலிட்டின்னு ஒரு பேர்ல கொண்டு வந்து அவங்க பகைவரா இருக்காங்க, இல்ல எனக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கவனிச்சுக்கவே மாட்டாங்க சார். இதனால மன கஷ்டம் வந்து அதிகமா உண்டாகுது சார். வீட்ல பெரியப்பா சித்தப்பா வந்தா எட்டி பார்த்து வந்திருக்கீங்களா வணக்கம்னு சொல்றது விருந்தோம்பலா? சித்தப்பா வந்துட்டியா, மாமே வந்துட்டியான்னு கூப்பிட்டு பக்கத்துல நின்னு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நாங்க ரிலேட்டிவையும் பாக்குறோம். நீங்க ரிலேட்டிவ வந்து ரிலேட்டிவா மட்டும் தான் பாத்தீங்க. அப்போ உங்களோட மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தையும் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்களா? ஏதோ அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஷேர் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, இத பத்தி சொன்னா நம்மள அனுப்பி விட மாட்டாங்களோ, இத பத்தி பேசினா நம்ம திருப்பி வெளியில போவோமான்னு யோசிச்சது பெருசா இல்ல எல்லாருமே ஒரு ரிலேட்டிவ்ஸையும் ஃப்ரெண்டா பேசுறீங்க. நீங்க எத்தனை பேர் அப்பலாம் அந்த காலத்துல ரிலேட்டிவ் பக்கத்துல உட்காந்து கதை பேசினதும் சரி, அவங்களோட வாழ்க்கையை பத்தி பேசினது எத்தனை பேர் பேசிருப்பீங்க? பாட்டி கிட்ட கதை கேட்கும் போதே திருப்பி இந்த கதை இன்னொரு தடவை சொல்றியான்னு கேட்கறதுக்கு பயப்பட்ட காலங்க அது. இப்ப பாட்டி கிட்ட உட்காந்து நான் உனக்கு கதை நான் சொல்றேன்னு சொல்லி காலேஜ் ஸ்கூல்ல என்னென்ன கதை நடந்திருக்குன்னு ஷேர் பண்ணது இந்த காலங்க. அந்த காலத்துல சினிமா பாட்டெல்லாம் எழுதுனாங்க. ஆமெல்ல நடமே நீ என்னாகும் இப்படி எல்லாம் பாடுமா இந்த மாதிரி பாடல் இருந்துச்சு. இப்ப வந்திருக்கே பாட்டு மடக்கி தட்டு என்னங்கயா பாட்டு இது? மடக்கி தட்டு, சில்வர் தட்டு, பிளாஸ்டிக் தட்டுன்னு கருத்துள்ள படம்னு அவங்க இங்க 2 அடி தூரம் தான் இருக்கும், ஆனா அந்த தூரத்தை 2 நாளா நடப்பாங்க. அதுவாங்க என் கருத்துள்ள படம். கேட்டா பொறுமை இருக்கணும், இது வேணும். இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கய்யா. இப்போ ஒரு வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க வந்தா வாங்க என்ன பண்றீங்கன்னு வரவேற்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சித்தப்பா வந்தா கூட சித்தப்பா வராங்க உள்ள போ அப்படின்னு பொண்ணதாங்க ஐயா சொல்லுவாங்க. பெண்களை உள்ளேயே அடைச்சு வச்சது அந்த காலம். இங்க பெண்கள் பல சாதனைகள் புரிவதுதான் இந்த காலம். இதுதானே மகிழ்ச்சி சார். அந்த காலத்துல வந்து சாயங்கால நேரத்துல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கொல்லி நொண்டி அந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா? ஸ்கூலை விட்டு வரானோ இல்லையோ, யூனிஃபார்மை கழட்டுறானோ இல்லையா, போன் எடுத்து உட்காந்துக்கிறான். அதனால நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க சார். அந்த காலத்துல வந்து ஃபேமிலியோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் நல்லா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ந்தது தான் சார் அந்த காலம். தொலைபேசியோட நேரம் கழித்து சோர்ந்தது தான் சார் இந்த காலம். இப்பதான் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலாம் இருக்குன்றாங்க. அதெல்லாம் அந்த காலத்தே இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல யாராச்சும் வந்து அதை பத்தி பேசினா போச்சுப்பா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, போச்சுப்பா அவனுக்கு முடி அடிச்சிருச்சு, அந்த மாதிரி பேய்க்கு கோயிலுக்கு தான் சார் கூட்டு போவாங்க. இப்ப அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஒரு மூட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, நல்ல காலத்துல தான் பண்ணணும், கெட்ட காலம் அதெல்லாம் பண்ணாது. எதனாச்சும் நீ சாப்பிட போறியா, சாப்பிடாத, நல்ல காலம் இல்லை. நான் வெளியே போயிட்டு வரமா, போவாத, நல்ல காலத்துல தான் பண்ணணும். நீ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீ நல்ல காலத்துல தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களே உன்னை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க. எதுவா இருந்தாலும் இப்ப நீ தனியா போய் இது பண்ணலாம், அதனால நான் ஹாப்பியா இருக்கிறேன்ற மாதிரி. பரவாயில்ல, நீ இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு அந்த கோலத்தை பாரு. இவ கையில வேப்பந்தலை மட்டும் இருந்து அந்த கொஞ்சம் முடி தூக்கி போட்டா அப்படி ஆடலாம். சரி, வாழ்க்கையில எல்லா திரைப்படமே இல்லையா மனிதனை மகிழ்ச்சி அடைய வைக்கிறதுக்காக காலையிலிருந்து வேலை செய்த ஒரு ஏழை பாளையை மகிழ்ச்சிக்க தான் தெருக்கூத்து, நாடகம் அப்படியே திரைப்படமாக மாறுது. அப்படியாப்பட்ட திரைப்படங்கள் மன மகிழ்ச்சி தந்ததா, மனிதனுக்கு ஒழுக்கத்தை தந்ததா என்ற கேள்விதான். உங்க புது படம் வாழ்க்கையில ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்ததா, நிம்மதியை சொல்லி கொடுத்ததா? ஐயா, இப்ப நிறைய படங்கள் வந்துருச்சு. முன்ன இருந்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பெண்ணு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டம் போட்டா அதை பாக்குறதுக்காகவும் அந்த நாடகங்களை பாக்குறதுக்காகவுமே படங்கள் திரைப்படிக்கப்பட்டதா இருந்தது. ஆனா இப்ப இருக்க ஒரு படமும் ஒரு அம்மா எமோஷன், ஒரு அப்பா எமோஷன். நமக்கு டான்னு ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்தது, நம்ம பார்த்தோம். சரியா? நம்ம பார்க்கல, நீ பார்த்த. சரி, நான் பார்த்தேன், எங்க காலம் பார்த்துச்சையா. டான்னு ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்தது. அந்த படத்துல மகிழ்ச்சிக்கு பற்றாக்குறை இருந்ததா, எமோஷனுக்கு பற்றாக்குறை இருந்ததா, இல்ல அன்பு கருணைக்கு பற்றாக்குறை இருந்ததா? ஒரு படத்தை சந்தோஷமா ஆரம்பிச்சு கருணை கருத்தோட நிறுத்துறது இந்த காலம் தான் ஐயா. பாப்கார்ன் வாங்க தான் பற்றாக்குறையா இருந்துச்சு. இது எல்லாமே 200 ரூபாய் 300 ரூபாய் சொல்றானே. இந்த காலத்துல வர படமாங்கய்யா ஒரே வன்முறை, போதை பொருள் அதே தான் எடுக்கிறாங்க. அந்த காலத்துல எத்தனை கருத்துள்ள படம் 4 தீபாவளிக்கு ஓடுச்சுங்கிறாங்க. இப்ப 4 வாரம் கூட ஓட மாட்டுது. 4 காட்சி ஓடாது. 4 காட்சி கூட ஓட மாட்டுதுங்களே. தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்றாங்க.
ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணலாம், ஓடிடில வந்துரும், அதுல பாத்துக்கலாம், அவ்வளவுதான் இருக்குது. தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்றதுலாம் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி தெரிய போகுது? நீங்க வந்து போதை பொருட்கள்லாம் எல்லாம் எல்லா படத்துலயும் கொடுக்குறாங்க, அந்த அந்த கான்செப்ட்ல எல்லா படமும் ஓடுது அப்படின்றீங்க. அந்த போதைப் பொருள் எந்த காலத்துல வந்தது? ராஜா காலத்திலேயே அந்த போதைப் பொருட்களை உருவாக்கி ராஜாக்கெல்லாம் யூஸ் பண்ணனாலதான் அந்த காலத்துல வந்து போதைக்கெல்லாம் யூஸ் பண்ண. அந்த இந்த காலத்துல போதை அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் படமே எடுக்கிறாங்க. நீங்க படமே போதைக்காக தான் எடுக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. படம் போதை ஒழிக்கிறதுக்காக தான் படத்தை எடுக்கிறாங்க. அதுக்காக போதைங்கிறது இந்த காலத்துல எந்த ஒரு இதுக்கும் தப்பான படம் எதுவுமே உருவாக்கப்பட்டது கிடையாது. ஏன் இந்த போதையை காட்டணும்? போதை தப்பு தானே. நீங்க போதையே இல்லாம, அருவாள் இல்லாம, இல்லையா, லிட்டர் கணக்கா ரத்தம் இல்லாம படம் எடுக்கலாம்ல. எல்லாமே இந்த காலத்துல சந்தோஷம் தானேங்க, எல்லாருமே ரசிச்சு தானே பாக்குறாங்க. அந்த காலத்துல சண்டை கொட்டு எல்லாமே இருந்ததா? இந்த காலத்துல ரசிச்சு பார்த்ததுனால இந்த காலத்துல நாங்க ரசிச்சு பாக்குற மாதிரி நிறைய கணக்கான மக்கள் பாக்குறாங்க இந்த காலத்தை படம். அப்ப உங்க ரசனை மாறிடுச்சு. அந்த காலத்துல இந்த டெஸ்ட் வேற, இந்த காலத்துல ரத்தம் தேவைப்படுது, கொடுவாள் தேவைப்படுது இல்லையா, ஊர்ல 5 பேர்த்த வெட்டுறதுக்கு தேவைப்படுது இல்லையா? ஐயா, அந்த காலத்துல நாங்க படம் பார்க்க போறோம்னா ஒரு 4 பிசா இருந்தா போதும். இந்த காலத்துல 200 ரூபாய் 500 ரூபாய் இல்லாம ஒரு ஆள் படம் பார்க்க போக முடியாது. 4 பிசா இருந்தா நானு, என் ஃப்ரெண்டு, எங்க அவங்க எல்லாம் போய் படம் பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு கருத்துள்ள படமா தான் இருக்கும். அதுல போதை இருக்கதாங்க ஐயா செய்யும். எந்த படத்துலயும் இல்லாமல்லாம் இல்ல, இருந்தாலுமே அது இப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. அன்றைய பாடல் எல்லாம் ஒழுக்கத்தை கத்து கொடுத்தது இல்லையா, நேர்மையை கத்து கொடுத்தது. ஏதோ பாட்டு இருக்கா ஐயா? பாட்டு இல்ல, இந்த காலத்து படத்துக்காக ஒரு இது டைலாக், சந்தானம் டைலாக் இது வரும். எனக்கு வந்து சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இந்த காலத்து படத்துல எல்லாமே சத்தம் கம்மியா, அதாவது வார்த்தைகள் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. அதுல போடுற சண்டை காட்சிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கு. அந்த காலத்துல தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம், சிவாஜி பத்மினி நடிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதே கஞ்சாடியிலே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப அவங்க கேட்பாங்க, நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. நீ இப்படி பாண்டினா நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன் இல்லையா? ஆனாலும் அருமையான படம். அந்த மாதிரி படமெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்துல பாட்டு இல்லாமல்ல இருந்துச்சு. அந்த காலத்தை விட இப்ப அந்த காலத்து பாட்டே இந்த காலத்து டெக்னாலஜில தான் நீங்க பாத்தீங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த காலத்துல என்னங்க பாட்டு இல்ல, புது பிறப்புது புடிச்சிருக்குது இந்த தருணம்னு என் தருணத்தை நான் சந்தோஷப்பட்டு வாழ்றேங்க, மகிழ்ச்சியா இருக்கேங்க. சரி, அது மட்டும் இல்ல, உன்னால் முடியும் தோளானு என் ஃப்ரெண்டையும் நான் தோல் தூக்கி விடுறேங்க. அது மட்டுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டுமா? இல்ல வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு மட்டுமா? என் அம்மாவுக்கு 1008 பாட்டு இருக்குங்க. என் அப்பாவோட நான் பாட்டு பாடுவேங்க, என் அப்பா தோல்ல சாட்சி பாட்டு பாடுவேங்க. சரி, படத்துக்கு காசு செலவாகுது இல்லங்களா? பொருளாதாரம் உயரும் போது எல்லாத்துக்கும் காசு செலவாகும். ராஜா காலத்துல காசே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்தீங்கல்ல 1960க்கு முன்னாடி நாணயத்தை உருவாக்குனாங்க. பொருளாதாரம் உயரும் போது காசு உயருங்க. பொருளாதாரம் உயரலன்னா நம்ம உயரலன்னு அர்த்தம். டெவலப்பிங் கண்ட்ரி இல்ல, அன்டெவலப்டு கண்ட்ரியா இருக்கும். பொருளாதாரம் உயரதுக்கும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷம் இல்ல. பொருளாதாரம் உயர்ந்தாதான் மகிழ்ச்சியும் வளரும். அம்மா மக கிட்ட கெஞ்சிரா. இவங்க அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்ன பத்தியா, கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடான்னு அருமையான கல்யாண பரிசு. அம்மா கெஞ்சிரா குழந்தைகிட்ட, இந்த முத்தன்ற வார்த்தை நான் எழுத மாட்டேங்க. அப்போ அவர் காலில் செருப்பு கிடையாது, அவ்வளோ வறுமை. 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றார் ஸ்ரீதர் டைரக்டர். நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் முத்தம்ன்ற வார்த்தையை நான் எழுத மாட்டேன். 1957 இல்லை, பல்லானது வேணா அதை ஒத்தி வையடி, வந்து பல்லாருன்னு கண்ணத்தில் முத்தங்கொடுடி, ரங்க ரகர ரங்க ரகர ரங்க ரக ரங்க ரகர. அவ பாரு பல்லா, அது அது இப்படி ஒரு சத்தத்தில் ஏதாவது பண்ண முடியுமா? அவ ஒரு முத்தத்தில் ஓய மாட்டேன்டா இல்லையா, உன்னை முத்தத்தில் மெத்த செஞ்சு தூங்க வைப்பேன்டா, ரங்க ரகர ரங்க ரகர ரங்க ரக. நீ 2000 ரூபாய் நோட்டு, நான் செத்து வைக்கிற சேட்டு, உன் முன்ன பின்ன காட்டு, இது ஒரிஜினலா டவுட்டு. இத என் மகளோட நான் பார்க்க முடியுமா? அந்த காலத்து பாட்டு வந்து அர்த்தத்தோட இருக்கு. எங்க காலத்து பாட்டு நல்லா அர்த்தத்தோட தான் இருக்கு. எங்க காலத்து பாட்டுல என்ன அர்த்தம் இல்ல? என்ன இல்ல?
நாங்க நிறைய வச்சிருக்கோம். சொல்லு. முன்னாள் வாடானா அவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பான். அந்த விஷயம் இந்த பாட்டு கேட்டு ஆமா நம்ம மோட்டிவேட் ஆகணும் மோட்டிவேட் ஆயிட்டு இருப்பான். ஐங்க காலத்துல கூட தான் மரணம் என்னும் தூது வந்தது மங்கையனும் மடியில் வந்ததுன்னா மங்கையனும் மடியில் வந்துருச்சு எங்களுக்கு ஆல்ரெடி. அருமை. அப்புறம் சட்டி சுட்டாதாடா இல்ல அதே சுடுதுன்னு தெரியுது இல்ல, ஒரு துணியை பிடிச்சி உட்கார வைக்கல, இப்படியே இருக்கும் இல்ல. அதனால வெரி குட். நல்ல ஆட்டுக்குட்டி வந்ததுன்னு கோழி குஞ்சு வந்ததுன்னு சொல்றாங்க. ஆட்டுக்குட்டி சொல்லி கோழி குஞ்சு எப்படியா வரும்? அதை நாய்ஸோட பண்ணியா? ஆட்டுக்குட்டி வந்து அப்படி அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சப்பானின்னு சொன்னா சப்புனர்றான்றாங்க. என்னையா இது? எங்க காலத்துலயும் அந்த மாதிரிலாம் கருத்துள்ள பாட்டுகள் நிறைய இருக்கு. இந்த காலத்துல வந்து பாட்டெல்லாம் கருத்தூசியா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு கருத்து சொன்னாலும் யாரும் மாறவே இல்லை. இந்த காலத்துல பாட்டு போட்டாலே நம்ம கை கால் தானாவே ஆட ஆரம்பிச்சிருது. அப்ப பாட்டுக்கு வந்து நம்ம உடம்பு ஆடணுமா இல்ல கருத்தை கேட்கணுமா? அந்த இடத்துல பாட்டு அந்த காலத்துல கருத்து பாட்டு போட்டாங்க. அந்த காலத்து பாட்டா சோகங்கள் எனக்கும் இப்படி சோகமா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சோகத்துல போயிடறாங்க. ஆனா அந்த காலத்துல எந்த பாட்டு போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி சேர்ந்து போறோம் அந்த பாட்டோட. அதுமா பசங்களோட இந்த கால மனநிலை இதுதான். கருத்து வேணாம் ஆட்டாடுன்றான் இல்லையா? ஐயா இப்ப ஒரு பாட்டு வந்தது ரீசெண்டா இந்தியன் 2ல தாத்தா வராரு. அந்த பாட்டு என்னங்க ஐயா பாட்டாது? எப்படி நீ பாட்டு கிட்டலாம் சொல்லி முந்தானத்து ரிலீஸ் ஆன படத்தையும் பார்த்துட்ட? பரவாயில்ல பேசு ஐயா. கேட்டேங்க ஐயா. கேட்டேன். தாத்தா வராருன்னு அப்படி போறாங்க. அதே முதல்ல அந்த பாட்டுல எல்லாமே அவ்வளவு இதா இருக்கும். ஒரு காதலி வந்து தன் காதலுக்காக வெயிட் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. எவ்வளவு அருமையான பாட்டு. கப்பல் ஏறி போயாச்சு அப்படின்னு தன்னோட நம்ம நாட்டை அடிமை பண்ண எல்லாரும் போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க அப்படின்ட்டு கப்பல் ஏறி போயாச்சு. அவ்வளவு அருமையா ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு இதா இருந்துச்சுங்க ஐயா. அப்பெல்லாம் இப்ப சொல்றாங்க என்ன தாத்தா வராரு என்ன தரப்போறாரு, அர்த்தமே இல்லாத பாட்டு தாங்க ஐயா இப்பெல்லாம் வருது. இப்ப நம்மளுடைய குடும்பத்துல உன் பாட்டி உங்க அம்மாவை தாலாட்டு பாடி தூங்க வச்சா இல்லையா? உங்களுக்கு தொட்டில் பார்த்துருக்கிறீங்களா? கம்பி கட்டி அதெல்லாம் சாதாரண இல்லை. அம்மாவுடைய புடவையோட வாசம் குழந்தைக்கு இருக்கும். அப்படியே பண்ணுவாங்க. அதுதான் தாளாட்டு. தாள்னா நாக்குன்னு அர்த்தம். தாளை ஆட்டி ஆட்டி குழந்தைய இன்னைக்கு மொபைலை கொடுத்தா அது 8 மாச குழந்தை இப்படி சுரண்டிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி தாளாட்டு பாடினாங்க. அது மாதிரி உங்க யாருக்கா தாளாட்டு பாட்டு கேட்டுருக்கிறீங்களா? காலத்துல குழந்தைய தூங்க வைக்கிறப்போ ஆறாரோ ஆறிராரோ யார் அடிச்சா, அப்பா அடிச்சானா, ஆத்தா அடிச்சாளா, கண்ணே நீ உறங்குன்னு அவ்வளோ அழகா அந்த பாட்டை பாடினாங்க சார். இப்பெல்லாம் யாரெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் அந்த பாட்டு பாடுறீங்க? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சுன்னா பாடுறீங்க. தாலாட்டு பாட்டு முதல்ல அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதா? தாலாட்டு பாடி குழந்தைய நீ பாடுறதெல்லாம் கேட்க முடியலன்னு தானே அந்த குழந்தை தூங்குச்சு. நீ பாடுறத எவையா கேட்கறது? அதுக்கு நான் தூங்குறேன்னு தானே அந்த குழந்தை தூங்குச்சு. நீங்க சொன்னீங்கல்ல உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, அந்த பாட்டை போட்டு பாரு. தூங்கிட்டு இருக்க குழந்தை ஏன்ச்சு அவ்வளவு ஜாலியா ஆடும். முன்ன குழந்தை விளையாட மாட்டேங்குதுன்னு பிடிச்சி கிள்ளி எழுப்புனீங்களே, அந்த பாட்டை போட்டு பாருங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தை ஏன்ச்சு குடுகுடுன்னு கோடி வந்து ஹால்ல ஆடுதுங்க ஐயா. அது இந்த காலத்துல தானே. நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. அப்படி போய் வர அந்த ரைம் தான். மாம அடிச்சாரோ இதான் சுருதின்னுவாங்க. அப்படி போய் அடிக்கிறோம். இன்னைக்கு அப்படிலாம் ஒரு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு தான் ஸ்ப்ரிங்கை கொண்டு வந்துட்டான். அப்படி இழுத்து விட்டு அந்த குழந்தை குத்தடி ஜெயிலக்கா குனிஞ்சு குத்தடி ஜெயிலக்கா பந்தல பாவக்கான்ற மாதிரி இல்லையா? சரி, அடுத்தது நம்ம அந்த கால உணவுகள் இந்த கால உணவுகள். இந்த காலத்துல வந்து பர்கர் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த கால உணவுல பர்கர் அப்புறம் பிரியாணி இருக்கு சார், பாஸ்தா நூடுல்ஸ்னு நிறைய இருக்கு சார். வெரைட்டிலாம் சொல்லவே வேணாம், நிறைய டைப்ஸ் இருக்கு. சரி. இந்த காலத்துல அவங்க பர்கர் பீஸா எப்படின்னு சொல்றாங்க. அதுல வெண்ணையும் நெய்யும் தான் ஊத்தி கொடுக்குறாங்க. அதையே அந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க. இதுவே அந்த காலத்துல கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி சத்தான பொருட்கள் தான் கொடுத்தாங்க. நீங்க இந்த காலத்துல பழைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கே யோசிக்கிறீங்க. அதுவே இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போட்டு சட்டி சாப்பாடுன்னு கொடுக்குறாங்க. அதை தேடி போய் சாப்பிட்றீங்க. இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? இதுல என்ன உங்களுக்கு சத்து இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சத்தான உணவுன்னு சொன்னாங்கல்ல, பர்கர் பீஸா சத்து இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஒரு பண்ண தனியா கொடுத்தாலோ காய்கறியை தனியா கொடுத்தாலோ அது சத்தாமா. ஆனா பர்கரையும் காயும் சேர்த்து சாப்பிட்டா அது சத்து இல்லையா? இது என்னங்கய்யா லாஜிக்கு? பீஸா சொன்னீங்கல்ல, பீஸாவை நம்ம கோதுமையிலையும் செய்யலாம் மைதாலையும் செய்யலாம். மைதால பீஸான்ற பேர்ல அந்த சப்பாத்தி மாதிரி திரட்டி அந்த பேரை சொல்லாதமா. சொல்லும் போது அது நாத்தடிக்குது. சரி ஐயா, இன்னொன்னு நான் கேக்குறேன். அந்த காலத்துல வெறும் கம்பு கூழ் கேழ்வரகு
இல்லையா? இப்போ அந்த காலத்து உணவுல பழைய சோறை நாங்க இது பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பழைய சோறு சளி பிடிச்சிருக்கப்பயோ இதப்பயோ அந்த பழைய சோறு சாப்பிட்டா அதனாலயும் பல விளைவுகள் வந்தது. ஆனா இப்போ வெளிநாட்டு உணவுகள்ன்ற பேர்ல நாங்க எவ்வளவோ புது புது உணவுகளை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ளேயே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தா அதே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் மட்டும்தான் இருக்கும். பீஸா பர்கர்னு நாங்க சந்தோஷமா சாப்பிடுறோம்னு காக்கா முட்டை படத்தோட கான்செப்டே வந்து அது ஒரு சின்ன பையன் அவன் கிட்ட இருக்க காசை வச்சு பீஸா சாப்பிடணும் தான் சார் அந்த கடைசி வரைக்கும் அவன் வந்து கஷ்டப்படுவான். ஆனா அந்த கடைசியா பீஸா சாப்பிடும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டி ஒரு தோசை சுட்டு 2 கேபேஜ் மேல வச்சிருப்பாங்க. அந்த டைலாக் அவன் அப்ப சொல்லுவான், இந்த பீஸா சாப்பிடுறதுக்கு என் பாட்டி சுட்ட தோசையே நல்லா இருக்கும் அப்படிமா. அதான் கடைசியா அந்த உண்மை தெரியும். அப்ப ஆரோக்கியமான உணவுகள் அந்த காலத்துல தான் இருந்தது, இந்த காலத்துல கிடையாது. சார் அந்த காலத்துல கம்பு சாப்பிட்டு தெம்பா இருந்தாங்க, இப்ப பீஸா சாப்பிட்டு பீஸாலாம் கிடக்குறாங்க. சகோதரி சொன்னாங்க நாங்க புது புது உணவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொண்டுக்கிறோம். நீங்க உணவை மட்டும் புதுசா கொண்டு வரல, நோயும் சேர்த்துதான் புதுசா கொண்டு வரீங்க. எங்க சீனால பள்ளிய வறுத்து தின்றான், கரப்பாம்பூச்சை வறுத்து தின்றான், பாம்பை சுட்டு அதை உருவி தின்றான். அதனாலதாங்க கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு. ஆமா, இப்ப கொரோனாவுக்கு யார் மருந்து கண்டுபிடிச்சது? ஐயா கொரோனா வந்தது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கான மருந்து நாங்க தானங்க ஐயா கண்டுபிடிச்சோம். அவங்க காலத்துல நோயே வராத மாதிரி பேசுறாங்க. இல்ல சின்ன மைன் ஒரு நோய் வந்துச்சுங்கய்யா, அதனால மனுஷங்க கொத்தா செத்தாங்கய்யா. அந்த நோய்க்கான மருந்து எங்க அறிவியல் மூலமா தானங்க ஐயா கண்டுபிடிச்சப்பட்டது. அருமை. ஐயா கொரோனாக்கு அவங்க தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. கொரோனாக்கு நீங்க தடுப்பு மருந்து தான் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கான உண்மையான மருந்தை கண்டுபிடிக்கல. அதுக்கு தான் நிலவேம்பு கஷாயம்னு ஒன்று கொடுத்தாங்க. அது குடிச்சா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகும், எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அதை தான் கொடுத்தாங்க. நீங்க தடுப்பு கண்டுபிடிச்சிங்க. நீங்க வந்து கோவேக்சின் ஒன்று போட்டீங்கல்ல, அது வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுத்துச்சு. நீங்க வந்து நிலவேம்பு கஷாயம் குடிச்சிங்களா, அதுல சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வந்துச்சா? நிலவேம்பு கஷாயம்னு சொல்றாங்களே சார், அதை வந்து வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் சொன்னாங்கன்னா குடிச்சிருப்பாங்களா? குடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த டெக்னாலஜினால இது நல்லதுன்னு சொன்னனால தான் இப்போ நம்பி குடிக்கிறாங்க. அப்படி வேற யாராச்சும் வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்க ஆயா சொன்னால் இவங்க ஏதோ சொல்கிறாங்க நான் எதை கேட்கணுன்ற மாதிரி தான் சார் அந்த காலத்தையும் இருந்திருப்பாங்க. அதை நம்பி குடிச்சிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த காலத்தில் தான் நோய் நிறைய இருக்குன்றாங்க. அந்த காலத்துலேயும் நிறைய நோய் இருந்துச்சு. அந்த நோய்னா என்னன்னே தெரியாது அப்போலாம். இப்போதான் புதுசா டெக்னாலஜி வந்ததுனால தான் நம்மளுக்கு அந்த நோய் இருக்குன்னே கண்டுபிடிச்சிருக்கு. கேன்சர்லாம் அந்த காலத்துலேருந்தே இருந்து வந்துச்சு, ஆனால் அவங்களுக்குலாம் தெரியாது. அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டானா எதில் இறந்துட்டானே தெரியாது அந்த காலத்தில். ஆனால் இறந்தாங்க அந்த காலத்துலேயும் நிறைய. அந்த காலத்தில் இறந்தாங்க. எத்தனை வயசுல இறந்தாங்க? 80 வயசுல தான் இறந்தாங்க. நீங்கள் வந்து குடிக்கல, அந்த காலத்தில் குடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, யார் குடிக்கல? அந்த காலத்தில் எல்லாருமே குடிச்சாங்க. நம்பி குடிக்கல இல்ல, அந்த காலத்துல எல்லா மருந்துகளும் இருந்துச்சு, இயற்கை மருந்துகள் இருந்துச்சு. இந்த காலத்துல அதை நம்பி குடிக்கல, அதை யாரும் சொல்லல. அதனாலதான் இந்த காலத்துல குடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல சொன்னாங்க, குடிச்சாங்க. திருமணங்கள், அந்த கால திருமணங்கள் வந்து ஒரே நிமிடம் பார்த்து இல்லையா, பொண்ணு பார்த்தது ஒரே நிமிஷம், பிடிக்குதா அப்பா கேட்பார், அம்மா கேட்பாங்க, அவ்வளோதான் திருமணம் நடந்தது. இந்த திருமணம் உங்களுக்கு ஏற்புடையதா? ஐயா இப்போ அந்த காலத்து திருமணம்னா வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க வருவாங்க, 4 பேர் வருவாங்க, ஒரு டீயை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டீ குடிக்கிற கேப்ல அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷத்துல எப்படிங்க ஒரு பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பார்க்க முடியும்? அப்படியே ஜன்னல் ஓரத்துல இருந்து அப்படி பார்த்துக்க வேண்டியதுதான், அப்படியே பார்த்து செய்ய வேண்டியதுதான். சரிங்க, பார்த்து பிடிச்சிருக்குன்னு வைங்க, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நம்ம நல்லா பார்த்துப்பானா அப்படிங்கறத எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இருக்கிற திருமணங்கள்லாம் ஒரு பையனை பார்த்து பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் இல்லையா? இல்ல. ஆனா அந்த காலத்துல ஒரே நிமிஷம் பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அந்த மாதிரி இருந்துடுறாங்கய்யா. அதுவும் பொண்ணுங்கிட்ட கேட்கறது கிடையாது, பெத்தவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. இப்ப எல்லாம் பொண்ணுங்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறாங்க ஐயா. இதுதானங்க ஐயா சந்தோஷம். இந்த காலத்துல வந்துட்டு திருமணம்னா ஒரு நிமிஷத்துல பார்த்து பண்ணாங்க. இப்ப லவ் பண்றவங்களுமே அப்படிதான் பண்றாங்க. ஒரு நிமிஷம் பார்த்தாக்கா அது லவ் அட் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல ஏன் அப்படி எல்லாம் பண்றது இல்லையா? ஒரு கல்யாணம் அப்படிங்கும் போது அந்த காலத்துல எல்லாருமே சேர்ந்து பண்ணாங்க. ஏன் அடிச்சாலும் பிடிச்சாலும் அவனோட குடும்பம், நம்ம அவங்களுக்கு விட்டா வேற யாரும் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்புலால இல்ல. கல்யாணம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை, அது அவங்களுக்கு பாத்துக்க தெரியும். அந்த காலத்துல இருந்தவங்க அடிச்சாலும் முடிச்சாலும் அவங்களோட இருந்தாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு அந்த உறவு தான் முக்கியமா இருந்ததே தவிர அந்த ஒரு நிமிஷம் நீங்க பாக்குற பார்வை அவங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சது கிடையாது. காலம் போற அவங்க கூட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு இதையே கொண்டுட்டு வந்தாங்க. நீங்களும் ஒரு நிமிஷத்துல பாக்குறீங்க, அதே ஒரு நிமிஷத்துல இன்னொருத்தவங்க அழகா இருந்தாங்கன்னா அவங்க கூட போயிடுறீங்க. இதுக்கு பேர் லவ்வா? சொல்லுங்க. 6
6 மாசம் தான் ஒருத்தர் கூட நீங்க இருக்கிறீங்க, அதுக்கு பேர் லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொருத்தங்க கூட போயிருங்க, அதுக்கு பேர் லவ்வா இல்ல கல்யாணமா சொல்லுங்க. கண்ணானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன் தான் இருந்துச்சு. அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் புருஷன் என்ன பிரச்சனை வந்தாலும் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை அவங்கக்குள்ளேயே பேசி அவங்கக்குள்ளேயே சரி பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகாம அந்த உறவுகளை ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அவங்க லைஃப் பார்த்துட்டு போயிடுறாங்க. அவங்களால பாதிக்கப்படுறது அவங்களோட குழந்தைங்க தான். ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் போய் கேட்டா உங்க அப்பா ஒரு சில பேர் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க சார், இனிஷியல் போட மாட்டாங்க. ஏன் உங்க இனிஷியலுக்கு பதிலாக உங்க தாத்தா இனிஷியல் கார்டியனா இருக்குன்னு கேக்குறாங்க சார். அப்பா அந்த குழந்தை தயங்கி பேசும் சார். அதுக்கு அவங்க 2 பேர் பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம்ல சார். குடும்பம்னா 1008 பிரச்சனை வரதான் செய்யும், அதுதான் வழக்கம். ஆனா அது எங்க காலத்துல பிரச்சனை வந்தாலும் எங்களுக்குள்ளதான் பேசிக்கிட்டோம், டிவோர்ஸ் வரைக்கும் நாங்க கொண்டு போல சார். பிரச்சனை அப்படிங்கிறது சமம் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, இந்த காலத்துல ஏன் நல்லது நடக்கலையா? திருமணத்துல கெட் டுகெதரா இருந்து வாழ்க்கையில சாதிக்கலையா? அந்த காலத்தை சாதிக்க முடிஞ்சதா? அவங்க டுகெதரா படிச்சு முன்னேற முடிஞ்சதா? இந்த காலத்துல முன்னேற முடிஞ்சது. படிச்சு 2 பேரும் ஜஸ்ட் காலேஜ் முடிச்சு சர்டிஃபிகேட்ல வச்சிருந்தாங்க. எங்க மாமா அவங்க லவ் மேரேஜ் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க லவ் பண்றது எந்த முறையில இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாம் முன்னேறி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முன்னேறல இருந்துச்சு. அந்த முன்னேறல எப்படி இருந்துச்சு? அவங்க கடைசி வரைக்கும் ஒட்டுக்கா இருந்து யாரு உன்னை பத்தி தெரியும், ஓகே என்னை பத்தி உனக்கு தெரியும், ஓகே என் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி இந்த காலத்துல அவங்க செட்டில் யூஎஸ்ஏல இருக்காங்க. எதனால? இந்த காலத்துல அவங்களால பண்ண முடிஞ்சதுனால உங்களால பண்ண முடியுமா? முடியுமா? அதுக்கு சொல்லுப்பா சார். அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப நல்ல மேரேஜா சார். அப்பா வந்து இந்த பையனை கட்டிக்கோ வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஆனா அது அப்பாவுக்கே அவனை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஒரு ஜாதகம், இங்க ஒரு ஜாதகம், இங்க ஒரு ஜாதகம், 8 பொருத்தம் 10 பொருத்தம் அப்படி பொருத்தம் செட் ஆகுது சார். 2வது நாள்ல குடிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு கும்பறான் சார். அது வாழ்க்கையா சார்? அது வாழ்க்கையா சார்? அதனால இனிமேல் ஜாதகம் பார்க்காதீங்க, மருமக மாமியார் ஜாதகம் இல்லைன்னா உன்னுடைய மொபைல அவங்கிட்ட 3 நாள் அவன் மொபைல். கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடக்காம டைவர்ஸ் ஆயிடும், பிரேக்கப், அவ்வளவுதான் சார். நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க, டிவோர்ஸ் பத்தி சொன்னீங்க. அவங்க டிவோர்ஸ் பத்தி சொன்னாங்க. ஒரு இனிஷியல் ப்ராப்ளம் வரும்போது அவன் வந்து மூஞ்சி சுளுக்கி, ஏமா இனிஷியல் தான் ரொம்ப முக்கியம். இனிஷியல் முக்கியம் சார். யார் இனிஷியல் போறது அந்த ப்ராப்ளம் வரும்போது சொன்னாங்களே, இனிஷியல் அந்த பையன் போடுறான். அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சிங்களா? தினம் அனுபவிச்சு அவங்க பையனுக்கு பேருக்கு முன்னாடி இருக்க இனிஷியல் அவனுக்கு சந்தோஷமா? யாரு கூட, தாத்தா பாட்டி கூட இருந்தாலும் சரி, அம்மா கூட இருந்தாலும் சரி, ஏன் அவங்க 2 பேரும் வேணான்ட்டு அவனை தனியா இருந்தாலும் சரி, யாரு கூட சந்தோஷமா இருக்கோ அதாங்க மகிழ்ச்சி. இனிஷியல் ப்ராப்ளம்காக கடைசி வரைக்கும் குடிகார அப்பன் கூடயும் அம்மா கூடயும் உட்காந்து சாவறது வந்து சந்தோஷம் கிடையாது. இனிஷியல் ப்ராப்ளமை தவிர்த்து அந்த பொண்ணு அந்த புருஷன் கூட வாழ்றாள், அந்த பொண்ணோட சந்தோஷம் ஒண்ணு இருக்குங்க. இனிஷியல்னு சொல்லிட்டு அந்த மிக்சருக்கு ஒருத்த உட்காந்துட்டு இருப்பால, இனிஷியல் ப்ராப்ளம்காக உட்கார வச்சிருக்கேன்ட்டு, அப்படி உட்கார வச்சிருந்தா சந்தோஷம் வருமாங்க? இனி ஒரு சுதந்திரம் படம் வந்துச்சு, பாத்துருக்கியா? மிக்சர் தின்ற படத்தை பாத்துக்கிறா பாரு. இது சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ அந்த காலத்துல தான் வந்து எல்லாமே சந்தோஷம், திருமணம், பெண் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த காலத்துல ஒரு பெண் அடுப்பறையில உட்காந்து தம் புருஷனும் தான் அப்பாவும் வாங்கிட்டு வந்த உப்பு புளி மிளகா கணக்கு தானே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க நிதி அமைச்சர் ஒரு பெண்ணையா, ஒரு பெண் நிதி, ஒரு நாட்டோட நிதி கணக்க போடுற அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துருக்கா அப்படின்னா அது இந்த காலத்து டெக்னாலஜி தானே வளர்ந்தாவ. ஒரு பெண்ணை நீ வீட்டுக்குள்ளே இருந்து ஐயோ வெளில வந்துடாது, இப்ப யார கேட்டு நீ வெளில வந்த, நீ என்ன படிச்சு பண்ண போற, கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுல போய் உப்பு ஊறுகாதானே வைக்க போறேன்னு சொன்ன காலையாது. ஆனா இப்போ உன்னையும் நம்பி இருக்கு, நான் வந்து என்னோட கணவனை மட்டும் சார்ந்து இருக்க தேவையில்ல. அப்ப ஒரு பையன் 10 கல்யாணம் பண்ணாலும் அந்த 10 கல்யாணத்துக்கு அவன் ஒருத்தனே சம்பாரிச்சு போடுறதா இருந்தது. இப்போ பெண் ஈக்குவலா உனக்கு நான் தோல் கொடுக்க, நம்ம சேர்ந்து நம்ம உயர்வோம்னு சொல்றாயா, அது இந்த காலம் தானே ஐயா? இதே இந்த காலத்துல இந்தியாவிலேயே முதல்ல தூக்கு போடக்கூடிய பெண், இதுவரைக்கும் சுதந்திரம் வாங்கினதுல தூக்கே போடல, ஆண்களை தான் போட்டு இருக்கிறாங்க. 7 கொலை பண்ணான் காதல்ன்ற போர்வையில. அப்பா அம்மா 2 அண்ணன் 2 அண்ணி குழந்தைங்க, சப்னா சபிதா, உத்தரப்பிரதேச. ஓகேவா? அப்படி பேர் இருந்தா காலத்துக்கு இதுவும் ஒரு பொண்ணு தான் இல்லையா? ரைட். அப்ப எந்த அளவுக்கு இந்த உணர்வை நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சரியா இருக்கும். ஐயா, அந்த காலத்துல கணவன் மனைவி பேசிக்கிறனாலும் அன்பும் அரவணைப்பும் பண்பும் மரியாதையும் நிறையவே இருந்துச்சு. இந்த காலத்துல 6 மாசம் பேசினாலும் எனக்கு டிவோர்ஸ் வேணும், ஏண்டி எனக்கு பிடிக்கல, அதான் ஏண்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு காரணமே சொல்லாம டிவோர்ஸ் கேக்குறதா இந்த காலம்? ஐயா, காரணமே இல்லாம டிவோர்ஸ்.
இப்ப வந்து கல்யாணம் ஆகி அடுத்த நாளே டிவோர்ஸ் கேக்குறாங்கய்யா. உலகத்துல வந்து இது வந்து வெளிநாட்டுல நடந்துச்சு, அமெரிக்கான்னு நினைக்கிறேங்கய்யா. நான் பார்த்த காணொலியில வந்தது. அமெரிக்கால கல்யாணம் ஆகி 3 நிமிஷத்துல டிவோர்ஸ் வாங்கினாங்க. எதுனாலன்னு கேட்டதுக்கு 2 பேரும் கல்யாணம் முடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க ஐயா. பொண்ணு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்தோம் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து அதட்டி சொல்லிட்டான். அதனால எனக்கு நீ வேணாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த புள்ள சொல்லி 3 நிமிஷத்துல டிவோர்ஸ் வாங்கினாங்க ஐயா. இந்த காலத்துல சகிப்புத்தன்மைன்னு ஒண்ணு இல்ல. அந்த காலத்துல சகிப்புத்தன்மை இருந்ததுனால அப்பா அம்மாக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு இது வந்தாலும் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு பிரச்சனையும் தனக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டாங்க ஐயா. இந்த காலத்தை அடிக்க சும்மா ஒரு கோபத்துல என்ன சொன்னாலும் இப்படிதான் கை தூக்குவான். அடி அடி என்னை அடிக்கிறியா, தலையை விரிச்சு வாசப்படுது, அடிடா ஐயோ அடிடா. அங்க இதுக்குன்னு 4 பொம்பளை தெருவில் இருப்பா, எப்படி அடிக்கிறான் பாரு பாவி. அடிச்சு அடிச்சு இந்த மூஞ்சி எப்படி உப்ப வச்சுட்டான். அவ தின்னு மூஞ்சி இப்படி இருக்கான் இல்ல, அடிடா அப்பா. இந்த அப்பா அம்மாவுக்கு உடனே போன் இல்லையா. அப்ப இவ சொன்ன பத்தியா விட்டு கொடுத்தல். சரி ரைட். இன்னைக்கு இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட விளையாட்டு விளையாண்டாங்க தெரியுமா? பம்பரம், குள்ளி தாண்டல் இல்லையா, அதே மாதிரி நொண்டி, இந்த மாதிரி விளையாட்டுக்கள் இப்ப உங்கள்கிட்ட இருக்கா? ஒரே ஒண்ணு மட்டும் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த காலத்து பெண்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைங்கீங்கல்ல, அந்த காலத்துல சகிச்சிட்டு மட்டும் என்னங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட கணவனான கோவலன் மாதவி வீட்டுக்கு போகும்போதே கண்ணகி இழுத்து 2 விட்டு இருந்தானா சிலப்பதிகாரம் இருக்காங்கய்யா. இதே குழந்தை தானே பேசுக்கணும். சிலப்பதிகாரம் இருந்திருக்குமாங்கய்யா. பெண் சகிச்சிட்டு போனதுனால தானே நீங்க ஒரு 4 பெண்கள் கிட்ட போறான். இப்ப எல்லாம் பெண்களை மீறி இன்னொரு பெண் கிட்ட ஒரு ஆண் போறானா, போனானா அடுத்த நிமிஷம் கால் உடையும். அப்படி மாறிடுச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கு போன் அடிச்சா எங்க இருப்பாங்க? சரி கிரவுண்ட்ல இருந்தா 10 நிமிஷம் வந்தான்னு கிரிக்கெட் பசங்க 11 பேர் வருவாங்க. சரி காலையில 9 மணிக்கு போனா அம்மா போன் பண்ணி எங்கடா இருக்குது மேம் சாப்பிட்டு நான் வந்தேன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கும் வந்துருப்பாங்க. அந்த காலத்துல கில்லி தாண்டி, கபடி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டுகள் இருந்தது. அப்படியெல்லாம் விளையாடும் போது அவங்களுக்கு எந்த நோய் வந்தது கிடையாது. அவங்க எலும்புகளுக்கு வந்துட்டு நிறைய சத்து கிடைச்சது. அந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களுக்கு மூச்சு பயிற்சி மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் போன்லயே வீடியோ கேம்ஸ், அதாடுறா இதாடுறா அவனாடுறா இவனாடுறான்ட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இதே நிமிஷத்துல பேர் இங்க கேண்டீன் சைடு விளையாட ஆரம்பிச்சோம் பிரேக் டைம்ல. இங்க பின்னாடி சார் இப்ப எங்களை பார்த்து இன்னும் 5 பேர் அங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தை நாங்க தான் கொண்டுட்டு வந்திருக்கோம். நீங்க போன்லயே வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் எந்த மாற்றமும் வராது சார். அந்த காலத்துல விளையாண்டாங்க, ஒத்துக்கிறேன். ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் 4 மாடை கூட்டிட்டு வந்து இந்த மாடு அடக்குறேன், என் பொண்ணை கொடுக்குறேன், நீ விளையாடுறேன்னு விளையாண்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். சரி கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. அந்த பையன் மாடு அடக்குனா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணை உட்காந்து வீட்டுல பல்லாங்குழி தான் சார் விளையாண்டுருந்தாங்க கடைசி வரைக்கும். நொண்டி ஆடு பல்லாங்குழின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தாங்க. பெண்களோட வீர விளையாட்டுகள் சொல்லுங்க, ஒரு 4 அடிக்கிட்டு போங்க பார்க்கலாம். பெண்களோட வீர விளையாட்டுகள் இல்ல சார். இப்ப ஒலிம்பிக்ல எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க. விளையாட்டுகள் வந்து நம்மளோட விளையாட்டுகளை பத்தி எதுவுமே நீங்க பாரம்பரியம் இல்லங்கிறாங்க. நம்ம விளையாட்டு இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல விளையாண்டுட்டு தான் சார் இருக்காங்க. நம்ம விளையாட்டு நம்ம கண்ட்ரியோட நிறுத்தாம அதர் கண்ட்ரிக்கும் கொண்டு போய் எங்க டெக்னாலஜி கொண்டு போயிருக்கு சார். மாட்டை அடக்கனா பொண்ணு தந்தாங்க, ஆனா இப்போ மாட்டை அடக்கவே முடியல. இப்ப இன்னொரு வேலை எனக்கு வேணுமான்னு அவங்க மனைவியே கேக்குறாங்க ஐயா. அதுவிட இல்ல, இந்த மாட்டையே அடக்கிற அளவுக்கு உனக்கு உடல்ல தைரியமும் இல்லையா மனசும் இருந்தாதான். ஆமா அப்படின்னு அவங்க சொன்னாங்கம்மா, என்னை முறைக்காத. ரைட். நம்ம பெரியவர்களும் சாதாரண ஆட்கள் இல்லை. இந்த கைப்பிடிக்கிற துணின்னாங்கல்ல, அதை பார்த்து பொண்ணு எடுத்தாங்க. அதை கூட சுத்தமா ஒரு குடும்பம் வச்சிருந்தால் அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் தகுதியானவர்கள் அப்படின்னு. விளையாடட்டா? சொல்லுப்பா. விளையாட்டு அப்படின்னு சொல்லணும்னா அவங்க சொன்னாங்க கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுவேன். காலையில ஆரம்பிச்சா நான் சாயங்காலம் அது எங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாதான் நான் வருவேன் அப்படின்னாங்க. அது எப்படின்னா அந்த விளையாட்டுன்றது ஒரு கோல், நீ வந்து கரெக்டா சிக்ஸர் அடிச்சா சிக்ஸர் அப்படின்ற மாதிரி தான். அந்த 6, 4 பவுண்டரிஸ் இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். அதுல எந்த ஒரு அறமும் அதுல சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுவுமே போய் சேரல அப்படின்றதா உண்மை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பருப்பு கடையிற விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுல கூட வந்து நீ வந்து அப்பாக்கு ஒரு பங்கு அம்மாக்கு ஒரு பங்கு அப்படின்னு நீ மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படின்ற ஒரு அறத்தை வந்து அந்த சின்ன விளையாட்டுல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க.
உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எதா இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய இருக்கு. அடுத்தது உங்களுக்கு அது அழிவா இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமா இப்படிலாம் ஒரு அந்த காலத்தில் ஒழுக்கம் இருந்தது சார். இன்னைக்கு ஒரு அழிவு இருக்கு சார். ஒழுக்கம்னா விருந்தோம்பல் சொல்லலாம் சார். ஆ, விருந்தோம்பல் அப்பெல்லாம் வந்தவங்கள முகமலர்ச்சியோட, அதாவது சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையும் வரவேற்கணும், அவங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு சார். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை சார். இப்ப பெரியப்பா வராரா, சித்தப்பா வராரா, அப்படியே போய் அங்க உள்ள உட்காந்துக்கிறாங்க சார். உள்ள உட்காந்துட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. யார் வந்தா இப்ப வந்துட்டு நீ வந்துட்டாங்க வணக்கம் அப்படின்னு வந்துட்டீங்களா ஹாய் அப்படின்னு கூட சொல்றது இல்ல. உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அடைஞ்ச கோழியாட்டம். அது ஒண்ணு மறந்தது. அதுக்கப்புறம் விளையாட்டை பத்தி சொன்னாங்க. பெண்கள் விளையாடுறது வீர விளையாட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி. பெண்களும் அந்த காலத்துல கத்தி பயிற்சி எடுத்தாங்க, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் எல்லாமே செஞ்சாங்கங்கய்யா. வீர விளையாட்டு பெண்களும் செஞ்சாங்க. அதுக்கு வரலாறும் இருக்குங்கய்யா. எத்தனையோ வேலுநாச்சியார் ஞாபகம் இருக்குங்களா? முதல் பெண் அரசிங்கய்யா, நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அரசி. அவளுக்கு எல்லா கலையும் தெரியுங்கய்யா. வளரி இப்ப இருக்குங்கய்யா. வளரி வீசுனா அதே வரும். வளரி அது வீச அவளுக்கு அதுல சிறப்பா இருந்தாங்க ஐயா. அவ வேலுநாச்சியா அவள் பெண். அவ எல்லா வீர விளையாட்டையும் கத்துக்கிட்டு இருந்தா. ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்கையா அந்த காலத்து பெண், வீரமங்கை. அவளுடைய தளபதி குயிலி, உலகத்தின் முதல் மனித வெடிகுண்டு. அடுத்தது இன்றைய 2000க்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில பெரும் வளர்ச்சி பண்ண இந்தியாவில் மொபைல். இது இந்த நாட்டில் இன்ன சூழல் எங்களை சீர்படுத்தி இருக்குது, இல்லைன்னா சீரழித்து இருக்கிறது. ஓகேவா? ரைட். சோசியல் மீடியா என்னை சீர்படுத்தி இருக்கிறது, சீரழிக்கிறது. ஐயா மொபைல் சோசியல் மீடியா எல்லாம் சொன்னீங்கல்ல ஐயா, ஒண்ணுமே இல்ல. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்தது இல்லைங்க ஐயா. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த ஒரு இடத்துல அந்த ஊர்ல இருக்க ஒரு 30 பேர் 40 பேரை சேர்த்திருந்தா போராட்டமா இருக்காது, விளையாட்டா இருந்திருக்கும். ஆனா அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நாங்க உலகம் முழுக்க இதை பரவணுங்க ஐயா. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல வீரமங்கைகள் வீர விளையாட்டு அதிகமா இருந்ததுன்னு. எத்தனை பேர் வெளில வந்துட்டீங்க? 100ல ஒருத்தர் வந்திருப்பீங்க, 100ல ஒரு பெண் வெளில வந்திருப்பாளா? நாங்க இப்ப அந்த 100 பேரையும் வெளில கொண்டு வந்திருக்கோம். 100 பெண்ணையும் நாங்க விளையாட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலத்துல மொபைல் வந்துருச்சு, எல்லாம் அதுக்குள்ளேயே அடிக்ட் ஆகி உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல வேலை வாய்ப்புன்றது என்ன தெரியுமாங்க இருந்தது? வயலுக்கு போறது, விவசாயத்துக்கு போறது, மிஞ்சி போனா அந்த கூலிப்படைக்கு போறது, இதுதான் வேலையா இருந்தது. இப்போ நாங்க கண்டுபிடிச்ச சின்ன சின்ன டெக்னாலஜி ஏஐ அப்படின்னு ஒண்ணு வளர்ந்துருக்கு. நீ செய்யற எல்லா வேலையும் ஒரு ரோபோட்டும் கூட இருந்து செய்யுதுன்ற அளவுக்கு நாங்க வளர்ச்சி கொண்டு போயிருக்கோம். அமெரிக்கால இதை பண்ணாங்க, அமெரிக்கால இதை பண்ணாங்க, இந்தியா வளரவே இல்லை அப்படின்றீங்கல்ல. இந்தியா வளரணும்னா வர டெக்னாலஜி நீங்க சம்மதிக்கணுமே ஐயா. அப்ப நம்ம கிட்ட வளர்ச்சி இல்லன்னு பேசினாங்க. வளர்ச்சி நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஆனா இப்போ அந்த ஒளி கற்றழை 2G 4G வருதுக்கு எத்தனை மைனாரிட்டி சின்ன சின்ன சிட்டுக்குறிங்க செத்து போகுதுங்க. அதை மைனாரிட்டி பார்த்து அதை பேஸ் பண்ணி பாருங்க. ஒன் மோர் திங், அவங்க சொல்றாங்க ஜல்லிக்கட்டுனால நாங்க கனெக்ட் ஆகணும்னு. phone connects but also they have to remember that phone also disconnects the people. ஆஹா, இந்த நிகழ்ச்சி நியூயார்க்ல நடக்குது, வெறும் ஆங்கிலத்திலே போயிட்டு இருக்கு. எஸ் ப்ரொசீட். எஸ் தேங்க் யூ சார். கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு ஒன்று இல்லவே இல்லைங்க ஐயா. மனுஷன் அப்போல்லாம் என்னன்னாக்க காலையில கபடி, மதியானம் வயலுக்கு போய் ஆக்சுவலா வயலுக்கு போய் வேலை செய்த பாரம்பரியம் கலாச்சாரத்தை தான் கொண்டு வந்துட்டு இருந்தான். காலையில விளையாட்டு செஞ்சனா மதியானம் போய் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஒரு கபடியோ அல்ல ஏறுதல் பண்ணிட்டு நைட்டு வந்துதான் அந்த கூத்துலதான் அவன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்ல அது ஒரு ஓய்வா தான் பார்த்தான். ஆனா இப்போ காலையிலயும் ஃப்ரீ ஃபயர், மதியானமும் ஃப்ரீ ஃபயர், நைட்டும் ஃப்ரீ ஃபயர், அந்த ஒரே சாப்பாடு திரும்பி சாப்பிடுற மாதிரி. இதுல எங்க போகுது? ஆனா அந்த காலத்துல எல்லாமே ரியாலிட்டி. அதுதான் மாடு, நான் அங்க நிக்கிறேன், மாடு வரும், நான் தடுப்பேன், என்னோட கை மாட்டுல படும், நான் அந்த மாட்டை உணர்றேன், இப்படிதான் போகுது, இதுதான் டெக்னிக், இப்படிதான் பிடிச்சி கவுத்து போடணும். ஆனா இப்ப எங்க எல்லாமே ஸ்கிரீன் தான் ஐயா, எல்லாமே வர்ச்சுவல் லைட்ல இருக்குது. வர்ச்சுவல்ல போகும்போது அந்த பையனோட மனசு அதுலயே தான் இருக்குமே தவிர அவன் எங்க உணர்வான்? ஓகே, அவனுக்கு எங்க அந்த ஃபீலிங் வரும்? இப்போ பப்ஜியை பேன் பண்ணாங்க, எத்தனை பேர் அந்த பப்ஜியை விட முடியாம மன உளைச்சல்ல செத்து போனாங்க. ஆனா அப்பெல்லாம் இல்ல, சீசனுக்கு ஒரு விளையாட்டு. ஓகே, வின்டர் வந்துருச்சா போட்டு பம்பரம், எல்லாம் சம்மர் வந்துச்சா போட்டு கில்லி, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது. ஒத்துக்கிறோம், நாங்க மட்டுமா யூஸ் பண்றோம், நீங்க தான் அந்த இதை காப்பாத்துறேன்னு சொல்றீங்க. நீங்களா யூஸ் பண்ணாம இருந்தா 10 அழியறது ஒரு 2ஆச்சும் உயிரோட இருந்து இருக்குங்க இல்லையா? வெரி குட். வியக்கானமா பேசுறது. அவன் பாக்கெட்ல 2 மொபைல் வச்சிருப்பான் இல்ல,
ஆமா சார் டெக்னாலஜி வந்து தப்புன்னு சொன்னாங்க. இந்த டெக்னாலஜி மூலியமா ஒருத்தருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அந்த காலத்துல ஓட்டையும் வச்சுக்கிட்டு உசுரோட வாழ்ந்தாங்க. இப்ப மாற்றா டெக்னாலஜி மூலியமா ஒரு மிஷின் மூலியமா ஹார்ட்டே உருவாக்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, ரேர் பிளட் உங்களுக்கு டொனேஷன் பண்ணும், ஆர்கான் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்கும் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து உயிரை காப்பாத்துறோம். டெத் ரேட் அப்போ இருந்த டெத் ரேட்டுக்கும் இப்ப இருந்த டெத் ரேட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமா? 1% ஆயிருக்கு டெத் ரேட் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல. இது டெக்னாலஜி மூலியமா தான் நடந்தது. டெக்னாலஜி மூலியமா உயிரை அழிக்க மட்டும் இல்ல, உயிரை காப்பாத்தவும் செஞ்சிருக்கோம். சரி, அது நல்லதா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ஏஐனால ஒரு பொண்ணு ஆடையே இல்லாம சோசியல் மீடியால வெளியே வராயா? இதுக்கு காரணம் என்ன? நீங்க கொண்டு வந்த ஏஐ தானே? சொல்லுங்கயா, அவங்க கொண்டு வந்த ஏஐ தானே? இப்போ பிடி சார்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு செத்து போனா ஜட்ஜையா கேட்பாங்க, செத்து போன பொண்ணே வந்து சொன்னாதான் நான் ஒத்துப்பேன்னு. அந்த மாதிரி செத்து போன பொண்ணே வந்து சொன்னாதான் இந்த காலத்து மக்கள் ஏத்துப்பாங்க போல. எல்லாத்துக்கும் சொல்றீங்களே நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க ஒத்துக்கிறோம், அப்ப ஒத்துக்கோங்க. எங்க காலம் தான் மகிழ்ச்சியா இருக்குன்னு ஒத்துக்கோங்க. இல்ல நாங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கோங்க. ஐயா அவங்க சொல்றாங்க டெக்னாலஜி கெட்டதுன்னு. இப்போ சோசியல் மீடியாலயும் இப்போ பல நட்சத்திரங்கள் உருவாயிட்டு இருக்காங்க ஐயா. இப்போ ஒரு சின்ன பையன் நடிக்கிறத பாத்துக்கிட்டு பெரிய பெரிய வாய்ப்பு அந்த சின்ன பையனுக்கு கிடைக்குதுங்கய்யா. அந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்பு இந்த டெக்னாலஜி உருவாக்கி கொடுத்துட்டு இருக்குதுங்கய்யா. ரீல்ஸ் போடுறது, படிக்கிறதே இல்ல. ஆமாங்கய்யா, ஆழியான ஒரு பிள்ளை அங்க அவங்க அவ்வளவு அழகா நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி இப்ப பல சீரியல்ஸ்ல அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி கலாம் எப்படி எல்லாம் படிச்சார், அதை யாரும் படிக்கிறது இல்ல இல்லையா? ஒரு புள்ள முந்தானத்து பாத்தியா, ஒரு யூடியூபர் லைக்ஸ் அதிகமா கிடைக்கணும்னு ஒரு ஏழையை காசு கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி மண்ணெண்ணை ஊத்தி பத்த வைக்க முயற்சி பண்ணான். இப்படியாப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா? இந்த புள்ளிங்களை பத்தி பேசுவோம். கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மா கத்துவோம். ஏண்டா கத்துறன்னு கேட்டா ரைட். எப்படி மேட்ச் ஆனிச்சு பத்தியா? அந்த ஹேர் ஸ்டைலுக்கு பேர் என்ன? இஸ்பட் தலைய, பழைய சைக்கிள் சீட் தலைய, முள்ளம்பண்ணி தலைய இல்லையா? உட்காருங்க. இப்போ இதெல்லாம் இந்த பிள்ளைங்களோட இது பயமா இருக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். அதே மாதிரி கேர்ள்ஸுங்களும் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுங்க பார்க்கலாம். அவங்க சாரி கட்டுறதை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு 2024 இதே வருஷத்துல ஆஸ்திரேலியால சாரி கட்டிட்டு போன பெண்ணு தான் மிஸ் வேர்ல்ட் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கா. அவ சாரி கட்டிட்டு போனா அது அந்த நாட்டுக்கு அழகா இருந்தது. இந்த சாரியை கொண்டுட்டு போய் அங்க நிலைநிறுத்தி வச்சிருக்கா, அதுவும் ஒரு பெண்ணு தான். சரியா? நீங்க சாரியை பத்தி வந்து குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த சாரி இருக்கிறனாலதான் நீங்க டிசைனா கட் பண்ணி டிசைனா தைச்சு போட்டுக்கிறீங்க. அது இல்லைன்னா நீங்க போட முடியாது. நீங்களும் ஒரு பெண் தான். நீங்களும் ஒரு பெண் தான். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய மன நிறைவான இல்லையா, மன நிறைவான மகிழ்ச்சியை தந்த காலம் அந்த காலமா இந்த காலமா இல்லையா? ரைட். இதுக்கு நம்மளுடைய ஆடிட்டோரியத்துக்கு 2 ஜட்ஜஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களே உங்களுடைய அன்பான பலத்த கைத்தட்டலோட மேடம் கவிதாவையும் ராமகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களையும் கைத்தட்டலோடு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் மேடம், வெல்கம் சார். சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய அரங்கத்துக்கு வழக்கறிஞர், செயல்பாட்டாளர், சமூக மேல் அக்கறை கொண்ட ஒரு மாபெரும் மனிதர் அவர்கள் நம்மளுடைய அரங்குக்கு வந்திருக்காங்க. அவங்க கவிதா மேடம். ஆசிரியர், அப்துல் கலாம் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் இவருடைய நேரடி தலைமையில் யூபிசி இப்போ ஒரு 5 குழந்தைகள் டெல்லியில் படிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு தன்னுடைய கல்வி பணி செய்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர் ராமகிருஷ்ணனும் நம்மளுடைய அரங்குக்கு வந்திருக்கிறாங்க. மேடம், உலகத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் புதுசா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை வந்து சந்தோஷமா நம்ம ஏத்துக்கணும். ஸோ அந்த வகையில் ஜட்ஜுன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பா என்னோட இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க சைடு தான் என்னோட இது. ஆனா நான் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் அவங்க பேசவே இல்லை. இன்னும் நிறைய பேசியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அட்வான்டேஜ் இந்த காலத்துல இருக்கு. நம்ம தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இந்த காலத்துல. எப்படின்னு சொன்னீங்கன்னா
சமைக்கிற வேலையும் கிடையாது, வேலை செய்கிற வேலையும் கிடையாது, எந்த வேலையும் இல்லை. நாங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கோம். அந்த காலத்தில் வந்து அம்மாங்க பாட்டிங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த காலத்தில் நாங்கள் எந்த கஷ்டமும் படுறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மிக்சி குக்கர் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் ஸ்விக்கிலே எல்லாம் முடிச்சிடுறோங்க. அருமா, சரிம்மா. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான இருக்கிறது இந்த காலமே அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. முடிவை நீங்கள் சொல்லிடுங்க. ஐயா உங்கள் கருத்து. அனைவருக்கும் மதிய வணக்கம். உங்களுடைய நாவை எல்லாம் வாளாக்கி நல்லா சொற்போர் புரிஞ்சிருக்கீங்க. மிகப்பெரிய நல்ல ஒரு விவாதங்கள். இதெல்லாம் இந்த விவாதங்கள்லாம் உங்களை எல்லாம் ஒரு தலை சிறந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. அதனால் உங்கள் கல்லூரிக்கு நீங்கள் நல்ல பெருமையை சேர்த்துருங்க. உங்கள் கல்லூரிக்காக இதனால் உங்கள் கல்லூரியையும் உங்களையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் பேசினது எல்லாமே ஒரு சிறந்த ஒரு விவாதங்கள். அந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்க, அந்த காலத்தில் இருந்தது ஒழுக்கம், பண்பாடு, நீதி, தர்மம். இவையெல்லாம் இந்த காலத்தில் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். மேடம் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிலையானது தான். மாற்றம் ஒன்றே நிலையானது. நான் அவங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேன். மகிழ்ச்சி இருந்தது அந்த காலம். ஆனால் அந்த காலத்தை நோக்கியே நாம் சென்று கொண்டு இருந்தால் உலக நாடுகளுக்கெல்லாம் நாம் எல்லாம் வந்து ஒரு போயிருக்க முடியுமா? சற்று சிந்திக்கணும். உலக நாடுகளுக்கு ஈக்குவலா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாமளும் பயணிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. இது என்னுடைய கருத்து. அப்படி நினைச்சிருந்தா ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு ஒற்றை மனிதனாக போனார் ஒரு மாமனிதர். திரும்பி வரும்போது 100 கோடி இந்தியனாக திரும்பி வந்தார். அப்பேற்பட்ட உன்னத மனிதன் விண்வெளி முழுவதும் ராக்கெட்டை நிரப்பினார். ஒரு நாள் பாக்கெட் அவர் நிரப்பினதே கிடையாது. அவர் 1993 மே மாதம் வரைக்கும் இந்தியா உலகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவருடைய பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு பிறகு இந்தியா உலகமே இந்தியாவை பார்க்க வச்சு. அது இந்த காலத்தினுடைய மாற்றம் அல்லவா? எவ்வளவு ஒரு உயர்ந்த மாற்றங்கள் தெரியுதுல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் இல்லையா? அது இந்த காலத்தினுடைய மாற்றம். அந்த காலத்துல பெண் அடிமைகள் நிறைய இருந்தது. இந்த காலத்துல பெண் அடிமை அப்படிங்கிறது இல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு நிகர் பெண் சமமானவளே. நேற்றுக்கு நடந்த ஒலிம்பிக் போட்டியில 120 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு பெண்மணி 2 பதக்கங்களை பெற்றிருக்கு. அந்த பெண்மணி பெயர் என்ன? மனு பார்க். நேற்றுக்கு 120 வருஷம் போச்சு. இந்தியா ஒரு பெண்மணி 2 பதக்கங்களை பெற்றிருக்குது. அந்த காலத்துல பெண்மணி ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்கிறாங்களா ஒழியா ஆணுக்கு நிகரான பெண் இந்த காலத்துல தான் இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சி அப்படிங்கிற போது இந்த காலத்தில் குறைவாக இருந்தாலும் சாதனைகள் நிறைய இருக்குது. அந்த காலத்திலையும் தவறுகள் நடந்து இருக்குது. கலிலியோ உலக முரண்டைன்னு சொன்ன கலிலியோ தெரியுமா? புக்கில் படிச்சிருப்பீங்க. உலக முரண்டைன்னு சொன்ன கலிலியோவையே நெருப்பு போட்டு எரிச்சு கொண்டாங்க. அந்த காலத்திலையும் தவறு நடந்திருக்குது. இயேசுநாதர் அவரையே சிலுவில் அடைஞ்சிருக்காங்க. நம் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தியை என்ன பண்ணாங்க? சுட்டு கொண்டாங்க. அந்த காலத்திலையும் தவறு நடந்திருக்குது இல்லவா? இந்த காலத்திலையும் தவறு நடந்திருக்கு. நாம எடுத்துக்கக்கூடிய விதங்கள், நாம பயன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் தான் உன்னை விண்ணுலகுக்கு உயர்த்தும். உங்களுடைய எண்ணங்கள் தான் விண்ணளவுக்கு உயர்த்தும். அதாவது எல்லார் வீட்லையும் சமையல் அறை இருக்கும். எல்லார் வீட்லையும் சமையல் அறை இருக்கு. அந்த சமையல் அறையில கத்திங்கிற ஒரு ஆயுதம் இல்லாம இல்லவே இல்லை. கத்தி அதை காய நறுக்கவும் பயன்படுத்தலாம், குத்தி கொலை பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். அதுதான் இந்த காலம். இந்த காலத்தில் உயர்ந்தது உன்னதமானதுக்கு அறிவியலினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டு உலக நாடுகளுக்கு நிகராக நாங்களும் வீறு நடை போடுவோம் என்று சொல்லுவது இந்த காலம். மகிழ்ச்சி குறைவாக இருந்தாலும் சாதனை புரிவது இந்த காலம்தான் சொல்லி என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். வாழ்க்கையில ஒரே ஒரு 3 பேரை மட்டும் மாணவ செல்வங்கள் நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த 3 பேரை வாழ்நாளில் மறந்தால் நிச்சயமாக உயர முடியாதுன்னு இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறேன். யார் அப்படின்னா உன் தாய். நட என்று பேசு என்று பேச்சை கற்றுக் கொடுப்பவள் உன் தாய். உன் தாயை மறக்காதே.
உன் தந்தை தோள் மீது உயரமாக எடுத்து உட்கார வைப்பாள். எதற்கு தெரியுமா? நான் பார்க்காத உலகத்தை நீ பாரடா என்று சொல்பவனும் தந்தை. 1ஆவதுலேருந்து 12ஆவது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் படிக்க வைப்பாங்க. கற்க சொல்ல கசடர அதற்கு தக. இந்த குரல்ல ஒரு இடத்துல கூட துணைக்கால் இருக்காது. ஏன் தெரியுமா? கற்றோனுக்கு தன்காலே துணைக்கால். அப்பேற்பட்ட தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுப்பது உன் ஆசிரியர் பெருமக்கள். இவர்களுடைய 3 பேருடைய பரிணாமனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்டால் வாழ்நாளில் இக்காலமல்ல அக்காலமல்ல எக்காலத்தையும் விண்ணுலகத்தை தொடலாம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். அருமை அருமை அருமை. எக்காலமும் நம்மளுடைய செயல்தான் மனநிறைவு, மகிழ்ச்சி. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவங்க பேசுனது நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம சீர்தூக்கிடுவோம். இதில் முடிவெல்லாம் கிடையாது. உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய லட்சியம் எதை நோக்கி போகுதோ அந்த காலம் பொற்காலமே பொற்காலமே பொற்காலமேன்னு கூறி நம்மளுடைய SS வர்மா தொலைக்காட்சி ஏட்டிக்கு போட்டி நிறைவு பெறுகிறது.